ஒரு ராஜா கடவுள் தரிசனத்துக்காக பல காலமா தவம் இருந்தாராம். கடவுளும் அவர் முன்னாடி காட்சி கொடுத்து, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாராம். எனக்கு காட்சி கொடுத்தா மாதிரியே என்னுடைய குடும்பத்தாருக்கும் மக்களுக்கும் காட்சி கொடுக்கணும்னு வேண்டினாராம். கடவுள் அவரவர் கர்ம வினைப்படி தான் காட்சி அமையும் அப்படின்னு சொன்னாராம். இருந்தாலும் ஒத்துக்கிட்டாராம். அங்க தெரியுதே உயர்ந்த மலை, அங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னாராம். மக்கள் உறவினர்கள் எல்லோரையும் கூப்பிட்டுட்டு நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்ப ஒரு செம்பு பாறைகள் நிறைந்த பார்த்தாங்களாம். மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமா ஓடி போய் அதை எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்பினாங்களாம். கடவுள் தரிசனம் தான் முக்கியம், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னப்ப வாழறதுக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு கிளம்பிட்டாங்களாம். வெள்ளிமலை வந்தப்ப இதையே தான் பண்ணாங்களாம். தங்கமலை இருந்தப்பவும் இதையே தான் பண்ணாங்களாம். எல்லோரும் போயிட்டாங்களாம். கடைசியா ராஜாவோட குடும்பத்தாரும் அமைச்சர் தான் இருந்தாங்களாம். அவங்களும் வைரமலையை பார்த்த உடனே போயிட்டாங்களாம். தனியா ராஜா மட்டும் போய் கடவுள் முன்னாடி நின்னாராம். எங்க உன்னுடைய மக்கள் அப்படின்னு கேட்டப்ப அவங்களுடைய கர்ம வினைப்படி அவங்க எல்லாரும் போயிட்டாங்க கடவுளே அப்படின்னு சொன்னாராம். அப்ப நான் யாரா இருக்கேன், எப்படி இருக்கேன்றது கோடியில ஒரு சிலர் மட்டுமே அறிவாங்க, அவங்களுக்கு மட்டுமே என்னுடைய காட்சி கிட்டும் அப்படின்னு கடவுள்